கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி யோவேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்து திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உபவாசம் காலம் இது, லெந்து காலம். அப்ப லெந்து காலத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்கிறார். நம்பர் 1, லெந்து காலத்தில் தவறென அறிந்து தவிர்த்தவற்றை மீண்டும் என்றுமே செய்யாதிருக்க வேண்டும். லெந்து காலத்தில் செய்ய விரும்பிய நல்லவைகளை எப்போதுமே செய்திட விரும்ப வேண்டும். நம்பர் 2, லெந்து காலத்தில் வெளியில் காண்பிக்கும் சுய வெறுப்பின் தோற்றங்களில் அல்ல, உள்ளான இருதயத்தில் மாற்றங்களை கண்டு மனமகிழ்வடைய செய்ய வேண்டும். 40 நாட்கள் நல்லவர்களாய் வாழ்ந்துவிட்டு மறுபடியும் பழைய விதமான வாழ ஆரம்பிப்பது பயனற்ற ஒரு மத நம்பிக்கையின் மாயமாகும். நம்பர் 3, சுய வெறுப்பு என்பதை காணிக்கை டப்பாவில் போட்டு வைக்கும் காசுகளில் அல்ல, தவறான சுபாவங்களையும் வீணான ஆடம்பரங்களையும் பெருமைகளையும் விட்டுவிடுவதில் காண்பிக்க வேண்டும். நம்பர் 4, லெந்து காலத்தில் காவி நிற உடை அணிவதும் முகச்சவரம் தவிர்ப்பதும் காலணிகளை அணியாதிருப்பதும் வேதம் கூறும் பக்தி முறைகள் அல்ல, அவைகள் மாயான தாழ்மையின் அடையாளங்களே. நம்பர் 5, லெந்து காலங்கள் மட்டும் பாவம் செய்யும் பழக்கத்தை சஸ்பெண்ட் செய்யாதீர்கள், அதனை நிரந்தரமாக டிஸ்மிஸ் செய்யுங்கள். நம்பர் 6, வியாகுல வியாழன் என்று கூறி இயேசுக்காக அழாதீர்கள். அவர் அதை எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்காகவும் உங்கள் பாவ நிலைமைக்காகவும் வியாகுலப்படுங்கள். அவர் அதை எதிர்பார்க்கின்றார். நம்பர் 7, இயேசுவின் பாடுகளை சிந்தித்து மும்மணி ஆராதனையில் முகத்தை துக்கமாக வைத்து கொண்டிருக்க தேவையில்லை. உங்கள் பாவங்கள் தான் அவரை பாடுபட வைத்தது. அதை எண்ணி துக்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். நம்பர் 8, ஒரு உண்மையான மனம் திரும்புதலுக்கும் தொடர்ந்த பரிசுத்த வாழ்க்கைக்கும் இடைநிறுத்தம் இல்லாத சாட்சி அனுபவத்திற்கும் வழிவகுக்காத லெந்து கால பக்தி செயல்களெல்லாம் அர்த்தமற்றவை, ஆசீர்வாதங்களுக்கு தகுதியற்றவை. நம்பர் 9, லெந்து காலத்தில் எத்தனை முறை ஆலயம் வந்தீர்கள், அருள் வார்த்தைகள் கேட்டீர்கள் என்பவைகள் அல்ல, அவைகள் உங்கள் வாழ்க்கையை எந்த அளவிற்கு மாற்றியது அல்லது மர்வமாக்கியது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சிறந்த சிந்தனைகள் என்ற உரம் இல்லை என்றால் வாழ்வில் உயர்ந்த செயல்கள் என்ற கனிகள் இருப்பது இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன், சிறந்த சிந்தனைகள் என்ற உரங்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் உயர்ந்த செயல் என்ற கனிகள் இருப்பதில்லை. அதனால பிரியமானவர்களே, இந்த லெந்து காலம் அல்லது தவக்காலம் அல்லது 40 நாட்கள் உபவாச காலம் என்று வருஷம் செய்வதனால எந்த பலனும் உங்களுக்கு இருப்பதில்லை. ஏன்னா நம்ம மறுபடியும் அதையே தான் நாம் செய்கிறோம். அப்போ அதனால என்ன பிரயோஜனம்? இந்த தவக்காலத்தில் எதை விட வேண்டும், எதை பற்றி கொள்ள வேண்டும், எது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானது, எது ஆசீர்வாதமற்றது என்பதை நாம் சிந்தித்து செயல்படுவோம். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.